முறையாக விருப்ப உரிமை இல்லை என அம்பேத்கர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் புறப்பட்டார் பிரதமர் மோடி. பாரிஸில் இருந்து அமெரிக்கா சென்று அதிபர் டிரம்பை சந்திக்கிறார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை மூத்த நிர்வாகிகளின் கருத்துக்களிலேயே தெரிந்து கொள்ளலாம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பட்டா இன்றி வசிப்போருக்கு 6 மாதங்களுக்குள் உரிய பட்டா வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் பேட்டி. பெரியார் குறித்து தொடர்ந்து சர்ச்சையாக பேசி வரும் சீமானுக்கு சம்மன். வரும் 14ஆம் தேதி வடலூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் மாபெரும் போராட்டம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. பெரியார் குறித்து நான் கொஞ்சம் ஓவராக போய்விட்டதாக அண்ணாமலை கூறியதற்கு பதிலளித்த சீமான், இப்போதுதான் தொடங்கியுள்ளேன், இன்னும் போக போக நிறைய உள்ளது என்று ஆவேசம். பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி 50 லட்சம் வரை பணம் பறித்த செங்கல்பட்டு பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர் கைது. அந்த பணத்தை வைத்து சகோதரியின் திருமணத்தை நடத்திவிட்டு தனக்கு ஒரு கார் வாங்கியுள்ளதாகவும் வாக்குமூலம். பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டெல்லியில் பள்ளி மாணவர்கள் உடனான கலந்துரையாடலின் போது பிரதமர் மோடி அறிவுறுத்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட், நிதிக்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல். ஈரோடு கிழக்கில் வென்ற சந்திரகுமார் சென்னை தலைமை செயலகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். சந்திரகுமாருக்கு சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழா விவசாய அமைப்பு சார்பில் நடத்தப்பட்டதால் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் வைக்கப்படவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். பொதுச்சார் பொறுத்தவரையில் பேச்சிலே சொல்லியிருக்காரு. இங்கே எல்லாருமே எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அந்த ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது. அது முழுக்க ஒரு விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். பிரபாகரன் உட்பட உலகத்தில் யார் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நானும் என்னுடைய தம்பிகளும் பெரியாரை ஏற்க மாட்டோம். பெரியாரை ஏற்கும் என்னுடைய தம்பிகள் என்னை விட்டு விலகிச் செல்லலாம் என சீமான் திட்டவட்டம். உலகமே ஏற்றுக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்க? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். வடலூர் சத்திய ஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா. வள்ளலாரின் கொடி பாடல்களை பாடியபடி கொடியேற்றப்பட்டது. திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் எளிய முறையில் திருமணம் செய்து கொண்ட செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ், மருத்துவர் கௌசிகா இணையர். விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் தாமோ அன்பரசன் மணமக்களுக்கு வாழ்த்து.
ஜம்மு காஷ்மீரின் தோடா பனி சூழ்ந்த இடங்களில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்கள் கடும் உறைபனியிலும் நாட்டிற்காக பாதுகாப்பு கடமையாற்றுகின்றனர். அமெரிக்காவில் நாணயங்கள் தயாரிப்பை நிறுத்துமாறு ட்ரம்ப் உத்தரவு, செலவை கட்டுப்படுத்த நடவடிக்கை என அறிவிப்பு. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஐபோன்களின் மதிப்பு வரலாறு காணாத உயர்வு, 10 மாதங்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் எட்டி சாதனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.